நான் வரும்போது என்னை கணிக்காத. ஐயா இல்லாம நான் வரும்போது என்னை கணிக்காம விட்டுறாங்க. அவர்கிட்ட போட்டு தான் விட்டுறாருயா. சரி, அப்புறம் நான் உன்னை மேலிடத்துல போட்டு கொடுத்துருவேன். சொல்லியா உங்களுக்கு பாருங்க. வாயா வணக்கம் முடிய வருஷம் பாருங்க. ஐயோ வணக்கம் ஐயா. என்ன செட்டு அழகு கடை வச்சுக்க போல இருக்கு? ஆமாங்கய்யா, நம்மளுக்கு சொந்த ஊரு ராஜஸ்தான். ரொம்ப நாளா இங்கே கடை வச்சிருக்கு. பாரு சரியா? சரி செட்டு ஐயா. திருட்டு நிறைய ஏதாவது வாங்கன்னு தெரிஞ்சது சரிங்க. சொல்லுவாரு, நீ பண்ற தப்ப மெயின்டைன் பண்ணிட்டே இரு. அப்ப தண்ணி இதை வச்சுக்கிட்டே 4000 ரூபாய் காசு கொடு. இதுக்கு 4000 ரூபாய் வராது. சேர்த்து உங்களுக்கு 2000 ரூபாய் தருது. அப்படி எல்லாம் சொல்லாத சேட்டு. நான் என்ன பிசினஸ் பண்றேன் தெரியுமா? சாரா பிசினஸ். டபுளுக்கு டபுள் வட்டி கொடுக்குறேன். சரி சரி வாங்க. எதுக்கு சார் என்னை இங்கே கூட்டு வந்துருக்கீங்க? கேப்ப கட்டுறதா? இது அங்கேயும் கேட்குறீங்கன்னா கட்டிக்கூடாது சார். மற்றவங்க தப்பு பண்ணாலே பிடிக்காது. டிபார்ட்மெண்ட் இருந்துட்டு அதுவும் ஏன் கூடவே இருந்துட்டு லஞ்சமா வாங்குறேன். பாட்டி இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு சுட்டு கொள்ளுவேன். நாலு காசு நிம்மதியா சம்பாதிச்சு பழைக்கலான்னு பார்த்தா இந்த போலீஸ்காரன் சும்மாவே விட மாட்டேங்கிறாச்சா. ஆமாக்கா, எம்எல்ஏ ஒரு கேஸை போட்டு கெட்ட பேர் ஆகிட்டாங்கக்கா. இப்போ நம்மளுக்கு சாராயத்துக்கு சம்பாதிக்கிற காலம் மலையேறி போச்சு. புதுசா மலையை விற்க யோசனை பண்ணணும். என்னது வரைய விரிக்கணுமா? அப்போ பாம்பேல அந்தேரியில எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சின்ன சின்ன சிட்டுக்குருவியில பிடிச்சி வெளிநாட்டுக்கு பறக்க விட்டோம். துட்டு கொட்டுச்சு. என்னையா சொல்ற சேட்டு? புரியவே இல்லையே. புரியுற மாதிரி சொல்றான் உனக்கு. வயசு பொண்ணுங்க அழகான பொண்ணுங்களை கடத்து. அதை துட்டாக்குறது நம்பிக்கை கத்து. நம்பிக்கை பாம்பேல நிறைய பேரே தெரியும். பொண்ணுங்களை பறக்க விட துட்டோ கொட்டும். டேய் கோடாரி, நம்ம பஸ்ல இறங்குடா. சரிடா. அப்படி